கிறிஸ்துமஸுக்கு ஒரு துணை முதலமைச்சர் வந்திருக்காரு. இதே இந்துக்கள் ஃபங்க்ஷனுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு துணை முதலமைச்சர் வர வேண்டியதானே? வரணும்ல. எல்லாத்துக்கும் பொதுவானதானே, எல்லாம் பொதுவா தானே இருக்கணும். இப்ப இதே திருப்பரங்குன்றம் மலைய கோர்ட் வந்து அகற்றணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அடுத்த செகண்ட் நிறைவேற்றிருப்பாங்க. இப்ப மதியம் 5 மணிக்கு 6 மணிக்கு சொன்னாலும் 7 6:30க்கு போய் நின்றுருப்பாங்க. இப்ப மேல தீபத்தூண்ல தீப ஏத்த சொல்லியும் மறுக்கிறாங்க. இப்ப கிறிஸ்டின் யாரை சொல்றாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. முஸ்லீம் யாரை சொல்றாங்க ஓட்டு போடுறாங்க. இந்துக்கள் மட்டும் ஏன் பிரிச்சு ஓட்டு போடணும்? நமக்கு யார் ஆதரவா இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு நம்மளை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க 2026 சட்டமன்ற தொகுதியில் அவங்களை காலி பண்ணணும்னு சொல்லி இதோட கேட்டுக்கிறேன். மதச்சார்பின்மையான அரசுன்னு சொல்றாங்க. அது பேரளவுல தான் இருக்கு. நேத்திக்கு கூட பாருங்க, கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போய் உதயநிதி ஸ்டாலின் போய் கலந்துக்கிறாரு. அந்த அம்மா கனிமொழி வந்து மேல இருக்கிறது இது தீபத்தூண் கிடையாது, சர்வே கல்லுன்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இது என்ன தோணுதுன்னா, இவங்க யாருக்கான அரசுன்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இவங்க ஒருதலை பட்சமா செயல்படுறாங்க. முழுக்க வந்து சிறுபான்மையர் ஓட்டுக்காக மட்டுமே இவங்க செயல்பட்டு இருக்காங்க.